பராசரா யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன். செவ்வாய் தோஷத்தை பற்றி ஒரு சிறிய பதிவு. செவ்வாய் தோஷம் என்பது ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் தோஷம் இருந்தால் அது அவங்களுக்கு பெரிய ஒரு மன சங்கடத்தையும் மனம் நிறைவில்லாத ஒரு தன்மையும் கொடுத்து விடுறது. இதுக்காக அவங்க பொருத்தம் பார்க்குறது, செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் பொருத்தத்தை ஜாதகத்தை இணைச்சி வைப்பது ஒரு சிறப்பு. ஏன்னா செவ்வாய் ஒரு இரத்தத்துக்கு காரகன். அந்த இரத்தம் இரண்டு பேர்த்துக்கும் நல்லா இருக்குதா, ஒரே இதாக இருக்குதா, அதாவது ஒரே சீராக இருக்குதா என்று பார்ப்பது தான். ஒருத்தருக்கு வீரியம் தன்மை அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை செவ்வாய் தான் கொடுப்பார். அதனால் அந்த செவ்வாய் ஒரு மாங்கலியத்துக்கு காரகன், இரத்தத்துக்கு காரகன், உறவுக்கு காரகனும் அவன்தான். இந்த மாதிரி ஒரு காரகம் உள்ள ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருப்பது சிறப்பை தரும் என்பதற்காக இந்த செவ்வாய் தோஷம் ஆண் பெண் ஜாதகத்தில் மிக நுட்பமாக பார்க்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. அதை நம் அனைவருமே ஜாதகத்தில் செவ்வாய் தோஷத்தை அது பார்த்து அது தோஷமா சந்தோஷமா என்பதை ஆய்வு செய்ததுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை இணைப்பது சிறப்பை தரும் என்பதை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிற நண்பரே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன்.